வணக்கம். உங்கள் சந்தனா ஸ்டோர்லேருந்து உங்கள் பானம்மா பேசுகிறேன். இன்னைக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் முதல்ல சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நான் நீர் உரத்தை பற்றி, செடிகளுக்கு நீர் உரத்தை பற்றி சொல்கிறேன். ஏன்னா நீர் உரங்கள் நம்ம வீட்டிலே எப்படி செஞ்சு வச்சு கொடுக்குறதுங்கிறதையும் சொல்லிடுறேன். அன்னைக்கு உங்களுக்கு மழை காலத்தில் கொடுக்கக்கூடிய உரங்களை பற்றி சொன்னேன். இது வாழைப்பூ உரம், வாழைப்பூ வாழை தோல், முட்டைத்தோல், வெங்காயத்தோல் செஞ்சு வச்சது. இது டீத்தூள். இது நம்ம வாழைப்பூவை நல்லா 4-5 பூ தோலை காய வச்சு வறுத்து இது வச்சுருக்கேன். இது மண்புழு உரம். இது வேப்பம் புண்ணாக்கு. எப்பயுமே செடிகளுக்கு கொஞ்சம் வாங்கி வச்சு இது பண்ணி, ஏன்னா இது மழை காலத்துக்கு நம்ம கொடுக்கறதுக்காண்டி தயார் பண்ணி காய வச்சு டப்பாக்களை போட்டு வச்சுருக்கேன். இப்போ வெயில் காலத்துக்கு நீர் உரம் எது கொடுக்கலான்னு இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இது அரிசி கழுவுற தண்ணி. அரிசி கழுவுற தண்ணி டெய்லி குடத்தில் ஊற்றி வச்சு அதை கொடுப்பேன். இது அன்னைக்கு வாழைப்பழத்தோலை காய வைக்கிறதுக்காண்டி இது வாழைப்பழத்தோல் காய வச்சுட்டு அந்த பழத்தை நாட்டு சக்கரை போட்டு இது இது கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். இது பழங்களை கொதிக்க வச்சு இது தண்ணி உரமாக கொடுத்துக்கலாம். இது கடலை மாவு. கடலை மாவு கடையில் டேட்டு முடிஞ்சு போன கடலை மாவு வேஸ்ட்டாக கீழே தானே கொட்டுறோம் அப்படின்னுட்டு இதை மல்லிகைப்பூ செடிக்கு இது கொடுத்தா நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும். நல்ல செடிகளும் நல்ல தளர்ச்சியாக இருக்கும். இது கடலை மாவு கரைசல். இது டீத்தூள். நம்ம காய வச்சுருக்க டீத்தூளை ஒரு நைட்டு ஊற வச்சு மறுநாள் காலையில் இது கொடுக்கலாம். இதுக்கு இந்த வேஸ்ட்டாக கெட்டி சேர்ந்து போச்சு இந்த காப்பித்தூள். அதனால் இதையும் இதில் நான் போட்டு வச்சிருவேன். போட்டு வச்சோம்னா கூட 3 பங்கு தண்ணி ஊற்றி செடிகளுக்கு கொடுத்துக்கலாம். இது காப்பித்தூளும் டீத்தூளும். இது எலுமிச்சம்பழம் தோல் புளிஞ்சதை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதையும் மல்லிகைப்பூ செடிக்கு கொடுத்துக்கலாம். அது எப்படி கொடுக்குறதுனா 15 நாளைக்கு ஒருக்க அந்த தோல்களை எடுத்து வச்சு காய வச்சு இல்லாட்டி அது தண்ணியில் ஊற வச்சு ஒரு வாரம் 15 நாளைக்கு ஒருக்க கூட இதை கொடுங்க. ஏன்னா இந்த தோல் வேஸ்ட் ஆகாது. இதை நான் என்ன செய்வேன், படத்தில் வச்சுருந்த எலுமிச்சம்பழம் கொஞ்சம் வாரம் மாற்றுறதையும் பொடியாக நறுக்கி இந்த தண்ணியில் ஊற வச்சு தண்ணி நீர்மோரும் கொடுப்பேன். இது பால் மிஞ்சிடுச்சு, அப்படி என்ன செஞ்சுருக்கேன், தயிர் ஊற்றி வச்சுருக்கேன். அப்போ இந்த நீர்மோர் தண்ணியும் கொடுத்துக்கிடலாம். இதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, இது அரிசி கழுவுற தண்ணி, இது வாழைப்பழ கரைசல், இது கடலை மாவு கரைசல் பண்ணி வச்சுருக்கேன் நீர் உரம் கொடுக்க. இது டீத்தூள் காப்பித்தூளும். இது எலுமிச்சம்பழத்தோலை தண்ணியில் ஊற வச்சு ஒரு 10 செடி 12 செடிகளுக்கு நல்ல தண்ணி ஃபில்டர் இது பண்ணி கலந்து கொடுக்கலாம். இது மோர். பால்கள் வேஸ்ட் ஆகிட்டா கீழே ஊற்றாதீங்க. அதை அப்படியே கொஞ்சம் உரம் ஊற்றி அதில் ஊற்றி வச்சோம்னா ஒரு 2-3 நாள் நல்லா புளிச்சு வந்துடும். வந்த உடனே அப்படியே தண்ணி கலந்து செடிகளுக்கு கொடுங்க. இது வெயில் காலத்தில் கொடுக்க வேண்டிய நீர். இது மழை காலத்துக்கு கொடுக்க வேண்டிய உரங்கள். இதனால் தனித்தனியாக பிரித்து நான் சேகரித்து வச்சுருக்கேன். ஏன்னா இது நம்ம தேவையில்லாமல் வெளியே போடுறதில் நம்ம அப்பக்கப்போ செடிகளுக்கு கொடுத்து செடிகளை வளருங்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த வெயில் காலத்தில் அந்த பழத்தை போட்டுட்டு தோலை நல்லா காய வச்சுருக்கேன். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு நாளைக்கு மிக்சியில் போட்டு அரைச்சிருவேன். பாருங்கள், உங்கள் பானம்மா நீ எது செய்யணும், எப்படி செடி வளர்க்கணும், ஒரு நாளைக்கு என் செடியெல்லாம் காமிக்கிறேன். ஏன்னா எனக்கு நானாக எடுத்துக்கிட்டு நானாக சொல்கிறதுனால உங்களுக்கு அங்கே கொண்டு போய் பின்னால் தோட்டத்தில் வச்சுருக்கேன். அதை ஒரு நாளைக்கு அவங்ககிட்ட செடியெல்லாம் காமிக்கிறேன். மல்லிகைப்பூவு, செம்பருத்தி, அரளிப்பூவு எல்லா செடியும் நானும் ஒரு 20 செடி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒரு நாளைக்கு காமிக்கிறேன். என்ன ஒன்று, எனக்கு ரோஸ் செடி ஒன்று தான் ஃபெயிலியர் ஆகும். இந்த செடியெல்லாம் நல்லா பூக்கள் கொடுக்குது, நல்லா வளருது. ரோஸ் செடியுமே அது இப்போ மழை பெய்யும், இடையில மழை பெய்யவும் கொஞ்சம் நல்லா தளிர்கள் விட்டு வளருது. எல்லாத்தையும் ஒன்றா காமிக்கிறேன். இப்போ இன்றைக்கி இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்காண்டி இன்றைக்கி வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் பானம்மா உங்களுக்காண்டி ஒவ்வொன்றா சொல்கிறேன்ல, அதுக்காண்டியாவது லைக் பண்ணி விடுங்க, பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இப்போ அன்றைக்கி கஸ்தூரி மஞ்சள் அரைச்சதை
ஒரு பிள்ளை வந்துச்சு கடைக்கு. எல்லோரும் 10 ரூபா பாக்கெட் வாங்கிட்டாங்க. அதை பார்த்துட்டு கொஞ்சம் டெஸ்டிங்க்கு வாங்கிட்டு போயிட்டு, அம்மா அந்த நல்லா வாடையாக இருக்குமா, குழந்தைகளுக்குள்ளேருந்து பெரியவங்க வரைக்கும் போடலாம், அதனால் எனக்கு 1 கிலோ கணக்கில் அரைச்சி பாக்கெட் பண்ணி கொடுங்க, நான் கேரளாவுக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீ அதையும் நான் காய வச்சு நான் பொடி பண்ணி கொடுக்குறேன். இப்படி விரும்பி கேட்குறவங்களுக்கும் நான் செஞ்சு கொடுக்குறேன். பார்த்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, லைக் பண்ணி விடுங்க மெயின். அப்போ தான் யார் யார் பார்க்குறா என்ன பலன் அடைகிறாங்கன்னு சொல்லும். சின்ன சின்னது எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பால் மிஞ்சிடுது, இந்த அரிசி கழுவுற தண்ணியெல்லாம் கொஞ்சம் கீழே ஊற்றுவீங்க, அதெல்லாம் சேமித்து வச்சு கொடுங்க. வாழைப்பழத்தோலை காய வைக்கிறதுக்காண்டி பழக்கரைசல் செஞ்சு வச்சுருக்கேன். கடலை மாவு எஸ்பிரி ஆயிடுச்சு, அதை கரைச்சி ஒரு நாள் அதை ஒரு செடிக்கு கொடுப்பேன். இந்த டீ தூள், காய வச்ச டீ தூளை ஊற வச்சு இந்த இது கெட்டியாக போச்சு, இது நம்ம விற்க முடியாது, அதையும் போட்டு இது பண்ணி தண்ணி செடிக்கு கொடுப்பேன். இப்படி ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த அம்மா செய்கிற விதங்கள் எளிமையாக இருக்கா, அதில் செடிகளுக்கும் நல்லா வளர்க்குறதுக்கு ஒரு ஈஸியாகவும் இருக்கும். நான் வேறு எங்கேயும் நீங்கள் அலைய வேணாம், வீட்டில் இருந்துக்கிட்டே நமக்கு தெரிஞ்சதை செஞ்சு கொடுங்க. வணக்கம்.